தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருல, அவர் ஒருவேளை முதலமைச்சரா வரார் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதே பெண்கள் பாதுகாப்பு, அப்புறமா அனைவரும் சமம், அப்புறமா கல்வியில நிறைய பண்றேன்னு சொன்னார். குறிப்பிட்டு கல்வியில பாடநூல்ல போட்டித் தேர்வுகளுக்கு அப்பயே அந்த இதுலயே ஜாயின் பண்ணி போட்டித் தேர்வை நம்ம எப்படி சொல்றது லிபரலா இருக்கும். அதுலயே நம்ம கத்துக்கலாம் எல்லாத்தையும். போட்டித் தேர்வு எப்படி நம்ம பண்ண முடியும், அதுலயே இது பண்ண முடியும். நேத்து வேலூர்ல சொன்னேன், நேத்தா முந்தாங்க. அதனால அவர் வந்தா நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே. சோ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நான் ஊழலை 100% ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஊழலை 100% ஒழிக்க முடியுமா அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதை நான் பாய்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, டன். அந்த கேள்விக்கு நீங்க விஜய் நான் காமராஜர் மாதிரி பாக்குறேன். அவர் காமராஜர் எப்படி ஒரு 2 வேஷ்டியோட சுத்தினாரோ, எப்படி எதுவுமே இல்லாம அவருக்கு எதுவும் இல்லாம இருந்தாரோ, அதே மாதிரி தான் விஜய் இருப்பாரு நான் நினைக்கிறேன். அவர் இப்பயே நிறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி விருது அதெல்லாம் கொடுக்கறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நிறைய ஒண்ணு பண்ணுவார் நான் நினைக்கிறேன். கல்வி விருதுகள் நீங்க கொடுக்கறாங்க சொல்றீங்க இல்லையா, இத்தனை வருஷங்கள் கல்வி விருதுகள் ஏன் கொடுக்காம இப்ப மட்டும் கொடுக்கறாங்க? அப்ப அதுல ஒரு அரசியல் இருக்கு, நீங்க பாக்கலையா? யாரும் இப்ப கொடுக்கறத எல்லாரும் கொண்டாடுறோம், எல்லாம் வரவேற்கிறோம். பட் இத்தனை வருஷமா இத்தனை பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கிறாங்களா, அப்பெல்லாம் கொடுத்துருக்கலாமே, இப்ப மட்டும் ஏன் கொடுக்கணும்? அதுல ஒரு அரசியல் இருக்காதா? பின்ன 2009 இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. அது 2009 இலங்கை தமிழர்களுக்காக போராடி இருக்காரு. நிறைய இருக்கு. அது இப்பதான் நம்மளுக்கு தெரியுதுனால, நம்ம அரசியல் வளர்த்தனால நிறைய விமர்சனங்கள் வருது. அதனாலதான் இப்ப அது தெரியுது. இருங்க ஷியாம், அதே கேள்விக்கு இங்க ரொம்ப தயாரா இருக்காங்க. அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா, கரப்ஷனை ஒழிப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணா அப்படி ஒழியும்? ஏன்னா இப்ப வந்திருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராங்க. அப்ப என்ன பண்ணா அது ஒழியும்? ஆக்சுவலி கரப்ஷனுங்கிறது மக்கள் ஆட்சியாளர்களா இருக்கவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கரப்ஷனை ஒழிக்கணும்னு ஒரு தலைவர் நினைக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு விலையில விற்பாங்க, இன்னொரு இடத்துல அதே பொருளை கம்மியான விலையில விற்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்காது, அவங்க எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிறுவனமா கூட இருக்கலாம். ஆனா கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயும் வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாம கரெக்டான ஜிஎஸ்டி கட்டிட்டு ஒவ்வொரு மனிதனும் நான் கரெக்டா தான் இருப்பேன், கரெக்டா டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா இருந்தாதான் இந்த ஊழல் ஒழிப்புங்கிறது நிரந்தரமா ஒழிக்க முடியும். அதே மாதிரி ஒரு அரசு நிறுவனத்துல போயிட்டு ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கறதுக்காக 5000மோ 10,000மோ கொடுத்து அதுல இருந்து ஈஸியா நிறைய பேர் வந்துடுறாங்க. அதை நம்ம தானே கொடுக்கறோம், இப்ப நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தனி மனிதனும் நினைக்கணும், தலைவனும் நினைச்சா மட்டும்தான் இந்த ஊழல்ங்கிறது மொத்தமா ஒழிக்க முடியும். இல்லனா இது கடைசி வரைக்கும் ஒரு கனவா தான் இருக்கும். கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? அதாவது சேஞ்ச்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க.